டாட்டா ஜஸ்ட்டு டீசல் வேரியண்ட் காரு. இந்த வண்டி வந்து டீபோவில் ஓடுற காரு. இது 80-90க்கு மேலே போகிறப்ப ஒரு மாதிரி வண்டி அணத்துற மாதிரி நாய்ஸ் கேட்குன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க போல். நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. 4 வீலையும் ஜாக்கி போட்டு செக் பண்ணி பார்த்ததில்ல. ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு வந்து வீல் பேரிங் போயிருந்துச்சு. வீல் பேரிங் கழட்டுறதுக்காக பிரேக் பேட் செக் பண்ணி பார்த்ததில்ல. பிரேக் பேட் நல்லா ஒட்ட தேய்மானம் ஆகி ரோட்ரு ஃபுல்லாக தேய்மானம் ஆகிருந்துச்சு. இந்த வண்டியில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2,50,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க பிரேக் பேட் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணனால ரோட்ரு வந்து ஃபுல்லாக தேய்மானம் ஆகிருந்துச்சு. இது டீ போர்டு கஸ்டமர்னால நம்ம ஏதாவது ஒரு சைடு வந்து ஏதாவது ஒன்று ஆக வச்சு போடலான்னு பார்த்தா, ஆனால் 2 பக்கமே வந்து நல்லா ஒட்ட தேய்மானம் இருந்துச்சு. தேய்மானம்னால இதை வந்து ட்ரூப் பண்ணி போட முடியாது. ஏன்னா ட்ரூப் பண்ணோம்னா கணம் ரொம்ப கம்மியாயிரும். கணம் கம்மியாயிருந்துச்சுன்னா பிரேக் அடிக்கிறப்ப ரோட்ரு 2 கட் ஆகி பிரேக் டவுன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் பிரேக் பேடு ரோட்ரு வந்து 2 பக்கம் மாற்றுறோம். பிரேக் பேட் வந்து செட்டாக தான் வரும். 2 பக்கம் சேர்ந்து மாற்றுற மாதிரி வரும். புதுசில் இருக்க கணம் வந்து பழசில் சுத்தமாகவே இல்லை. அதனால் நம்ம புதுசு மாற்றுறோம். அதே மாதிரி வீல் பேரிங் வந்து செட்டாக அசம்பிளியாக வரும். அதில் லேத்தில் கொடுத்து பேரிங்கை ஃபிட் பண்ணக்கப்புறம் பேரிங்கை ஃபிட் பண்ணோம். அதே மாதிரி பேரிங் கழட்டி மாட்டினாலே நம்ம மார்க் பண்ணி தான் கழட்டணும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் வீல் அலைன்மெண்ட் பார்க்குறது ரொம்ப நல்லது. பிரேக் பேட் வந்து வெளியே வந்தனால காலிப்பரை வச்சு உள்ளே நல்லா காலிப்பரை அமுக்கணுக்கு அப்புறம் தான் பிரேக் பேட் வந்து உட்காரும். ஏன்னா ரோட்டரும் பேடும் வந்து கனமாக இருக்கனால பிஸ்டன் வந்து வெளியே வந்தனால அது வந்து காலிப்பர் வந்து உட்காராது. அதனால் பிஸ்டனை தள்ளி விட்டு பேடு எல்லாம் ஃபிட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் இப்போ பிரேக் ஷூ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆயிலு ஹெட்லைட் பல்ப் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணுன்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.